ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். மேல்மருவத்தூர் பழைய நினைவுகள். சக்தி தாண்டவராயன், செங்கல்பட்டு. குருபிரானின் முன்னோர்கள் உயர் திரு கோபால நாயக்கர் அவர்களின் சிறிய தந்தையார் உயர் திரு சண்முக நாயக்கர் அவர்களின் வாய் மூலமும் என்னுடைய மூதாதையர் வாய் மூலமும் 30-35 ஆண்டுகளுக்கு முன் கேட்டவைகளை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நான் மேல்மருவத்தூரில் குடியிருந்து அன்னையின் ஆணைப்படி அந்த ஊரை விட்டு வெளியேறி தற்போது செங்கற்பட்டு நகரில் குடியிருக்கிறேன். மேல்மருவத்தூர் பற்றியும் நம் குருபிரான் பற்றியும் வரலாறு எழுதுபவர்களுக்கு பின்வரும் விஷயங்கள் உபயோகமாக இருக்கும் என்றெண்ணி சமர்ப்பிக்கின்றேன். நம் குருபிரான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காலத்தே மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்த சமயத்தில் தென் திசையிலிருந்து காஞ்சி மாநகரை சேர்ந்த ஒரு சிற்றூரில் குடியேறி வாசம் செய்து வந்தார்கள். தொன்று தொட்டு தெய்வீக தன்மை வாய்ந்த வம்சமாக விளங்கினார்கள். அந்த வம்சத்தை சேர்ந்த பெரியவர் ஒருவர், அவர் பெயர் தெரியவில்லை. அவர் நீதியும் நேர்மையும் உடையவர். திவான் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அவர் பெரும் புள்ளியாக வாழ்ந்து வந்தார். அக்காலத்தில் ஜமீன்தாரர் ஆட்சியில் பெரும் புள்ளிகளுக்கு ஓட்டுரிமை, கான்ட்ராக்ட் உரிமை போன்ற முக்கிய உரிமைகளை வழங்கி வந்தார்கள். அத்தகைய முக்கிய புள்ளிகளில் திவான் எனப்பட்ட பெரியவரும் ஒருவர். அவர் சென்னை விழுப்புரம் இடையே உள்ள கப்பி ரோடு என்ற நெடுஞ்சாலையை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்து வந்தார். அந்த வேலையை செவ்வனே செய்து வந்தபோது தற்போதுள்ள மேல்மருவத்தூர் ஏரி கலங்கல் மடைக்கும் கிராமத்திற்கும் இடையேயுள்ள சுமார் 1 மைல் தூரத்தில் பகல் முழுவதும் வேலை நடைபெறுவதும் இரவு ஆனதும் சரிந்து விழுவதுமாக இருந்தது. 1 மாத காலம் இப்படியே நடந்து வந்தது. வேலைகள் துரிதமாக நடைபெற்றும் முற்று பெறாமல் இடிந்து விழுந்தபடியே இருந்தது. இதனால் மனம் நொந்த நிலையில் திவான் ஒரு நாள் இரவு அதே இடத்தில் தன் வேலையாட்களுடன் உறங்கினார். அவர் உறங்கும்போது ஒரு கனவு. கனவில் அம்பாள் ஒரு வயதான பெண் உருவில் மஞ்சள் ஆடை அணிந்தபடி தோன்றி, "மகனே, வருந்தாதே, உன் கவலையை போக்குகிறேன். இவ்விடத்தில் குடிக்கொண்டு அருள் செய்வேன். நீ இங்கு நிரந்தரமாக குடிக்கொண்டு என்னை வழிபட்டு வா. நான் எக்காலங்களிலும் உன் தலைமுறையை பின்தொடர்ந்து அருள் செய்து பல ஆண்டுகளுக்கு பின் உன் மரபில் நான் தெய்வ அம்சம் பெற்று உலகம் போற்றும் மாதாவாக காட்சி அளிப்பேன். நான் 2 சிறிய உருவில் நீ பணி செய்யும் பாதைக்கு கீழே உள்ளேன். அவற்றை எடுத்து நீ குடிக்கொள்ளும் இடத்திற்கு மேற்புறம் ஒன்றும் கீழ்ப்புறம் ஒன்றும் வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வா" என கூறி மறைந்தாள். இவ்வூர் அதற்கு முன் கர்ண பரம்பரையைச் சேர்ந்தது. கர்ண பரம்பரை சொத்துக்கள் பூராவையும் திவான் விலைக்கு வாங்கினார். இங்கிருந்த வைத்தியர்கள் அருகில் உள்ள மலைக்காடுகளில் உள்ள மூலிகைகளை கொண்டு வந்து மருத்துவம் செய்து வந்ததனால் மருத்துவத்தூர் என்ற பெயர் வழங்கியது. பின் மருவத்தூர் ஆயிற்று. பெரியவர் திவான் நெடுஞ்சாலை செப்பனிடும் பணியை மேற்கொண்டிருந்த போது மேல்பாகம் உள்ளதை மேல்மருவத்தூர் என்றும் கீழ்ப்பக்கம் உள்ளதை கீழ்மருவத்தூர் என்றும் 2 கிராமங்களையும் பிரித்து பெயரிட்டும் வழங்கினர். கிராம முன்சிப் அதிகாரம் பெற்று சீரும் சிறப்புமாக இருந்த ஊர் இது. பல வகையான பழத்தோட்டங்களும் கட்டிடங்களும் மிகுந்து கண்கொள்ளா காட்சியாக அப்போது இருந்ததாம். அந்நாட்களில் சுற்று வட்டாரங்களிலும் சரி, இங்கும் சரி, களவு போன்ற தீய காரியங்களில் ஈடுபட்டவர்களை கல்தூணில் கட்டி வைத்து தண்டனை அளிப்பார்கள். இதற்கு அஞ்சி இவ்வட்டாரங்களில் தீய நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறாது. திவான் குதிரையிலோ குதிரை வண்டியிலோ பவனி வருவார். உயர் அதிகாரிகளோ மற்றவர்களோ வந்தால் உடனடி அனுமதி கிடையாது. திவான் கனவில் அன்னை கூறியது போல மேற்புறம் மாரியம்மன் கோயில்,
கீழ்ப்புறம் கனகதுர்க்கை அம்மன் கோயில் உருவாயின. அடிகளார் தினசரி காலை மாலை இந்த தெய்வங்களை வணங்கி செல்வது வழக்கம். அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை ஊரில் மாரியம்மன் திருவிழா என்றால் அம்மன் அருள்வாக்கு உத்தரவு பெற்றே நடைபெறுவது வழக்கம். அந்த அருள்வாக்கும் அவர்கள் வம்சத்தில் மூத்த பெண்மணி மூலமே வரும். எனக்கு தெரிந்த வரையில் கோபால நாயக்கரின் தாயார் மற்றும் அவர் மனைவி மூலம் அருள்வாக்கு வந்து திருவிழா தொடங்கும். அம்பாளின் அருள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பரம்பரையாக தொடர்ந்து வருகிறது. பெரியவரின் சொத்துக்கள் அழியாமல் பாதுகாத்து வரப்பட்டன. காலப்போக்கில் கடும் பஞ்சம் தாக்கியதால் சில காணி நிலங்கள் மாற்றப்பட்டன. பிறகு அடிகளார் அவர்களுக்கும் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் திருமண வைபோகம் நடைபெற்றது. அந்த அம்மையார் வந்து கால் வைத்த நேரம் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. தொட்டதெல்லாம் துலங்கிற்று. சென்ற பொருள் யாவும் திரும்பி வந்தன. அன்றிருந்த திவான் குடும்பத்து பெருமை மீண்டும் வந்தது. அடிகளார் குழந்தையாக இருக்கும்போதே நாகத்தினிடம் விளையாடினார். குழந்தை பருவத்திலிருந்தே வீட்டிற்கு எதிரில் உள்ள மாரியம்மன் கோயிலை சுற்றி மழலை மொழியில் பாட்டு பாடி சுற்றுவது வழக்கம். ஒரு நாள் நான் பணியிலிருந்து திரும்பும்போது திரு கோபால நாயக்கர் தன் வயல்களை பார்வையிட்டபடி வந்தார். அங்கே ஓரமாக திரிசூலம் போன்ற வேப்ப மரத்தை சுற்றி கொண்டு இருந்தவர் என்னை பார்த்தவுடன் கையசைத்து அழைத்தார். இந்த வேப்ப மரத்தில் ஏதாவது தெரிகிறதா பார் என்றார். என் கண்ணிற்கு ஒரு நாகம் படம் எடுத்து படுத்திருப்பது போல காட்சி அளித்தது. அது கண்டு என் உடல் சிலிர்த்தது. இரவு நேரம் வாருங்கள், நாளை காலையில் வந்து பார்த்து கொள்ளலாம் என்றேன். அப்போது அவருடைய 10 வயது மகள் திடீரென்று இறந்துவிட்டது. அந்த குழந்தைத்தான் இது. அருகில் சுடலை உள்ளது, வாருங்கள் என்றேன். சென்ற வெள்ளிக்கிழமை நான் வரும்போது இம்மரத்தில் நாகம் சுற்றி வளைத்து கொண்டிருந்தது. உடனே கற்பூர தீபாராதனை செய்தேன் என்றார் கோபால நாயக்கர். அம்பாள் இங்கே ஒரு புறம் வேப்ப மரத்தில் பாம்பாய் தோன்றி விளையாடினாள். அங்கே கோபால நாயக்கர் வீட்டில் அடிகளாரோடு பாம்பாக வந்து விளையாடினாள். ஆயர்பாடியில் கிருஷ்ணன் வளர்ந்தது போல அடிகளார் வளர்ந்து வந்தார். அன்று முதற்கொண்டு நாயக்கர் அந்த வேப்ப மரத்திற்கு தினசரி காலை மாலை விளக்கேற்றி வழிபட்டு வந்தார். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பொங்கலிட்டு படைத்து வந்தார். நாயக்கர் நிலங்களில் சாகுபடி விமரிசையாக நடைபெற்றது. ஒரு நாள் ஊருக்கு நடுவே இருந்த நாயக்கர் பண்ணையில் பெண்கள் வயற்காட்டில் வேலை செய்துவிட்டு மாலை 6 மணியளவில் வீடு திரும்பும்போது அருகில் உள்ள மலைப்பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய ஜோதி தோன்றி அதன் சுடர் ஆகாயத்தில் பறந்து சுடலை பக்கமாக சென்றது. பின் நேராக சென்று வேப்ப மரத்தில் ஐக்கியமானது. ஊரில் யாருக்கு என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள். அருகில் உள்ள பண்ணையில் கரும்பு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்ததனால் திருடு ஏற்படும் என்று கருதி அங்கே குடிசையில் வாழும் ஆட்கள் இன்று ஆலயத்தின் அருகில் உள்ள கிணற்றின் கரையிலிருந்த மோட்டார் பம்பு ஷெட்டில் தங்குவது வழக்கம். தினசரி இரவு 12 மணிக்கு மேல் கதவை தட்டி மகனே எழுந்து வா என்று ஒரு குரல் கேட்பது வழக்கம். வேலையாட்களோ அந்த குரல் கேட்டு பயந்து போய் பக்கத்தில் சுடலை இருப்பதால் ஏதாவது பேய் பிசாசாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு கதவை திறப்பதில்லை. ஒரு நாள் மாலை வேப்ப மரத்திலிருந்து பால் வடிய ஆரம்பித்தது. சில பாக்கியசாலிகள் அதை பருகினார்கள். 1966 நவம்பர் 27 புதன்கிழமை மாலை லேசாக காற்று வீசத் தொடங்கியது. மறுநாள் இடி மின்னலுடன் பலத்த மழை. கோபால நாயக்கர் தன் பம்பு ஷெட்டில் தூக்கமில்லாமல் வேலையாட்களுடன் தங்கி வெளியே பார்த்து கொண்டு இருந்தார். வெள்ளிக்கிழமை விடியற்காலை 5 மணி அளவில் புயல் காற்றின் வேகத்தில் அந்த வேப்பமரம்
மலமளவென்று முறிந்து சாய்ந்தது. அம்மரத்தின் அடியிலிருந்த புற்று கரைந்து அனைத்து உலகிற்கும் அருள்பாலிக்க அம்பாள் சுயம்பாக காட்சியளித்தாள். கோபால நாயக்கர் அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த மரத்தை எதற்கும் உபயோகிக்காமல் அப்புறப்படுத்தி சிறிய கொட்டகை அமைத்து பூசை செய்து வந்தார். அன்றொரு நாள் கோபால நாயக்கரின் மூதாதையராக இருந்த அந்த திவான் கனவில் கூறிய வாக்கை அம்பாள் கோபால நாயக்கர் காலத்தே நிறைவேற்றினாள். 1971 ஆண்டு அம்பாள் நிரந்தரமாக அடிகளாரை ஆட்கொண்டாள். அருள்வாக்கு ஆரம்பித்தாள். எனக்கு ஒரு நாள் அதிக காய்ச்சல் ஏற்பட்டது. அது முற்றி போய் 1 வாரம் தொடர்ந்தது. எந்த வைத்தியமும் பலன் தரவில்லை. ஒரு நாள் கனவில் அடிகளார் செவ்வாடை அணிந்து கொண்டு என் ஆலயத்திற்கு வாடா மகனே என்று மட்டும் கூறிவிட்டு மறைந்து விட்டார்கள். காலையில் எழுந்து என் தாயாரிடம் பங்காரு வாத்தியார் கனவில் தோன்றி காளி கோயிலுக்கு வாடா மகனே என்று கூறினார் என்றேன். அப்போதெல்லாம் அடிகளாரை வாத்தியார் என்றும் ஆலயத்தை காளி கோயில் என்றும் கூறுவதே வழக்கம். அன்று காலை குளிக்காமலே அம்மா தாயே என்று கூறியபடி ஆலயம் சென்றேன். அருள்வாக்கில் கைவிரலை அசைத்து, நான் உன் கனவில் வந்து கூப்பிட்ட பிறகுதானே ஆலயத்திற்கு வந்தாய்? எத்தனை தடவை இந்த வழியாக வந்து போகிறாய்? அப்போது எல்லாம் என் நினைவு உனக்கு வந்ததா என கூறியபடி என் மார்பில் அம்பாள் ஒரு தட்டு தட்டியது. அவ்வாறு தட்டிய வேகத்தில் தலைவலி, காய்ச்சல் வெளியேறி ஒரு பெரிய பாறாங்கல் சுமை இறங்கியது போல இருந்தது. மஞ்சள் நீரை முகத்தில் அடித்து வேப்பிலை கொடுத்து சாப்பிடச் சொல்லியது. காய்ச்சல் முழுவதும் குணமாயிற்று. அதிலிருந்து இன்று வரை 25 வருடமாக அதுபோல காய்ச்சல் எனக்கு வந்ததில்லை. செவ்வாடை அணிந்து தொண்டு செய்ய உத்தரவிட்டது. ஒரு நாள் பணக்கார பெண்மணி ஒருவர் கழுத்து நிறைய நகைகள் அணிந்து கொண்டு அருள்வாக்கு கேட்க காத்திருந்தார். அவர் அருகில் ஓர் ஏழை பெண்மணியும் நரிக்குரத்தியும் அருள்வாக்கு கேட்க காத்து கொண்டிருந்தனர். பணக்கார பெண்மணி அவர்களை பார்த்து, உங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு ஒரு கேடா என்று கிண்டலடித்தார். ஆனால் அம்பாள் பணக்கார பெண்மணியை ஒதுக்கிவிட்டு நரிக்குறவ பெண்மணிக்கு அவர்கள் மொழியிலேயே அருள்வாக்கு அளித்தாள். பணக்கார பெண்மணி மனம் வெதும்பி வீடு சென்றார். ஒரு முறை ஆலய பணிகளுக்காக பொதுமக்களிடம் வசூல் செய்வதற்காக தொண்டர்களுக்கு நன்கொடை ரசீது புத்தகங்கள் தரப்பட்டன. யார் யார் எவ்வளவு வசூல் செய்தார்கள் என்று அம்பாள் கூறிவிடுவாள். சொந்த செலவிற்கு இவ்வளவு எடுத்துக்கொண்டாய் அல்லவா என்று கேட்டுவிடுவாள். ஒரு முறை நன்கொடை வசூல் செய்தவர்கள் பெயர்களை பிரசுரம் செய்தார்கள். நன்கொடை வசூல் செய்தவர்களில் நானும் ஒருவன். ஆனால் என் பெயரை விட்டுவிட்டார்கள். எல்லோருக்கும் வேண்டுதற்கூறு புத்தகமும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார்கள். வசூல் செய்த தொண்டர்கள் பெயரில் என் பெயரை ஒதுக்கிவிட்டதால் எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தில் அந்த பாக்கெட்டை வீசி எறிந்து விட்டேன். அதற்குள்ளே விபூதி குங்கும பிரசாதங்கள் இருப்பது என் மரமண்டைக்கு தெரியவில்லை. இந்த சம்பவத்திற்கு முன் என் மனைவி கருவுற்றிருந்தாள். அம்பாளை கேட்டேன், மகனே, சுகப்பிரசவம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறக்கும். அக்குழந்தைக்கு மகேந்திரன் என்று பெயர் சூட்டு என்று கூறியிருந்தாள். குழந்தை பிறந்து நல்ல முறையில் வளர்ந்து வந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் இறந்துவிட்டது. குழந்தையை இழந்த துக்கம். அம்பாள் இவ்வளவு கூறியும் என் குழந்தையை காப்பாற்றவில்லையே என்ற வெறுப்பு ஆகியவற்றால் ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிட்டேன். என் மனைவி மட்டும் செல்வார். என் நண்பன் ஒருவன் சிறந்த தொண்டன். நான் ஆலயத்திற்கு வராமல் இருப்பது குறித்து அம்பாளிடம், தாயே, அத்தொண்டனை ஆலயத்திற்கு வரச் செய்ய வேண்டும் என்று கோரினான். அதற்கு அம்பாள், மகனே, அம்மகன் என் விபூதி குங்கும பிரசாதத்தை என் மீதே வீசி எறிந்தான். அவன் செய்த வினையே அவனிடமிருந்து குழந்தையை பிரித்துவிட்டது. அவன் என்றைக்கு வந்து என்னிடம் தஞ்சம் புகுந்து மன்னிப்பு கோருகிறானோ
அப்போது அம்மகனை வேறு விதத்தில் கொடுப்பேன் என்று கூறியது. இதனை நண்பர் என்னிடம் கூறினார். எனக்கிருந்த வெறுப்பில் சரிதான் போயா என்று கூறி அனுப்பிவிட்டேன். என் மனைவி சாமி என்ன செய்யும், ஆலயத்திற்கு சென்று அருள்வாக்கு கேட்கலாம் என்றழைத்தாள். நான் மறுத்துவிட்டேன். மறுநாள் கனவிலே அம்பாள் அடிகளார் உருவத்தில் தோன்றி, மகனே, செவ்வாடை பக்கம் வருகிறாயா அல்லது கடப்பாறை கத்தி மண்வெட்டி பக்கம் போகின்றாயா, உனது விருப்பம் என்று கூறி மறைந்தது. கனவை மனைவியிடம் சொன்னேன். என் மனைவி எனக்கு ஆறுதல் கூறி வெள்ளிக்கிழமை ஆலயம் சென்று அருள்வாக்கு கேட்கலாம் என்றாள். மனமில்லாமல் மனைவி வற்புறுத்தலால் ஆலயம் சென்றேன். அருள்வாக்கு கேட்கச் சென்றோம். அம்பாளை கண்டவுடன் எனக்கு பரவசம் ஏற்பட்டு, ஆத்திரத்தில் என் குழந்தையை பறித்து விட்டாயே மோசக்காரி என்று கூக்குரலிட்டு அவள் காலில் விழுந்து அழுதேன். அம்பாள் பாதங்களில் விழுந்தபோது அத்திருப்பாதங்கள் என் கண்களுக்கு சிவந்த பாதங்களாகவும் கொலுசு அணிந்த குழந்தையின் பாதங்கள் போலவும் காட்சியளித்தன. மகனே, என் பாதங்கள் மூலம் காட்சி கொடுத்தேன், கவலைப்படாதே. விபூதி குங்குமத்தையும் மற்ற எந்த பொருட்களையும் இனி வீசி எறியாதே. உன்னை மன்னித்தேன். பறித்த மகனை திரும்ப கொடுக்கிறேன். இதற்கு பரிகாரமாக நீங்கள் இருவரும் ஈர உடையுடன் கருவறைக்கு வந்து என் தலை முதல் கால் வரை 108 தடவை விபூதி குங்குமம் பால் வேப்பிலை மஞ்சள் நீருடன் அபிஷேகம் செய்து ஆலயத்தை 9 முறை வலம் வர வேண்டும். மகன் திரும்ப கிடைப்பான். கலியுகம் கட்டுக்கொள்ளாது. வீண் புரளி விதண்டாவாதங்கள் கலியுகத்தில் ஏற்படும். எனவே மறுமுறை கருவுறச் செய்து அதே மகனை பெற்றுக்கொள். அம்மகன் நல்ல முறையில் வளர்ந்து எதிர்காலத்தில் ஆலயத்தின் மூலம் ஏற்பட இருக்கின்ற கல்வி சாலையில் பயின்று இங்கு ஏற்பட போகும் தொழிற்சாலையில் ஒரு கண்காணிப்பு பொறியாளராக ஆவான். எனக்கு சிறந்த தொண்டனுமாக விளங்குவான் என கூறியது. அம்பாள் கூறியது போல பரிகாரம் செய்தோம். 10 மாதங்கள் சென்ற பின் அதே மகன் பிறந்தான். ஆதிபராசக்தி பாலிடெக்னிக்கில் கட்டணமின்றி சேர்த்து கொள்ளப்பட்டான். குழந்தையிலிருந்தே அவன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி தினசரி அம்பாள் படத்தை வைத்து வணங்கி வருவான். நாத்திகன் ஒருவன் ஒரு நாள் தன் கையில் குச்சியை வைத்துக்கொண்டு அம்பாளை சோதித்தான். என் கையில் என்ன இருக்கிறதென்று அம்பாளை கேட்டான். மகனே, கையை திறடா என்று அம்பாள் கூறினாள். அவன் கையை திறந்தான். திறந்தவுடன் தேள் ஒன்று கொடுக்கை தூக்கி நின்றது. அம்மா தாயே என்றபடி கீழே விட்டான். மகனே, இதுதானடா நாத்திக உலக வாழ்க்கை என கூறி அவன் முன் தலையில் கையை வைத்து முடியை இழுத்தது. அம்பாள் கையில் முடியுடன் களிமண் எடுத்தது. மகனே, உன் தலையில் இவ்வளவு நாட்கள் ஆழாக்கு களிமண் இருந்தது. அவற்றை அகற்றிவிட்டேன். இன்று முதல் உனக்கு நல்ல ஆன்மீக புத்தி ஏற்படும். இந்த களிமண்ணை எதிரில் உள்ள குளத்தில் உன்னை போன்றவர்களிடம் காட்டி எரிந்துவிடு என கூறியது. அந்த நாத்திகன் மனம் திருந்தி 1000 பேருக்கு அன்னதானம் செய்தான். மேல்மருவத்தூரில் எங்கள் குடும்பம் வசித்து வந்தபோது அக்கம் பக்கம் உள்ளவர்களால் என் குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்ற நிலை ஏற்பட்டது. அம்பாளை கேட்டேன். மகனே, நீ குடும்பத்துடன் வசிக்கும் வீட்டை விட்டு வெளியூருக்கு சென்றுவிடு என்று கூறியது. உடனே மனைவி மக்களுடன் எங்கு செல்வது, எதற்கும் பொறுத்து பார்க்கலாம் என்று நாள் தள்ளினேன். அவ்வாறு ஒரு நாள் இரவு வீட்டில் படுத்துறங்கும் போது என் தலைமாட்டில் ஏதோ ஓசை கேட்டது. என் மனைவியை எழுப்பி விளக்கேற்றச் சொன்னேன். என் தலைமாட்டில் ஒரு கருப்பு நாய் உட்கார்ந்திருந்தது. உள்ளே தாழ்பால் போட்டிருக்கும் இந்த அறையில் கருப்பு நாய் எப்படி வந்தது என்று பயந்து தாழ்பாலை அகற்றி கதவை திறந்து அந்த நாயை விரட்டிவிட்டேன். அதன் பிறகு 2 தினங்கள் கழித்து என் குமாரத்திகள் இருவரும் பாடசாலைக்கு சென்று திரும்பிய பிறகு
பக்க சுவர் அமைத்த ஒரு கிணற்றடியில் விளையாடி கொண்டிருந்தனர். விளையாட்டில் திடீரென்று என் மூத்த மகள் கிணற்று சுவர் தடுத்து விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சிறிது தவறி இருந்தால் நீர் நிரம்பிய கிணற்றில் விழுந்திருப்பாள். பிறகு மருத்துவம் செய்தேன். அதன் பிறகும் இன்னல்கள் தொடர்ந்தன. அம்பாளை மறுமுறை கேட்டேன், மகனே, உடனே குடும்பத்தை கூட்டிக் கொண்டு செல், இல்லையென்றால் உயிர்களுக்கு ஆபத்து. கிணற்றில் விழ இருந்த உன் மகளை நான் கை கொடுத்து காப்பாற்றிவிட்டேன். உடனடியாக வீட்டை காலி செய் என்று உத்தரவிட்டது. உடனே நல்ல நாள் பார்த்து வீட்டை காலி செய்து வேறு ஊருக்கு சென்று விட்டேன். அன்றிரவு பழைய வீட்டின் எதிரில் ஒரு மாடு, ஒரு நாய், ஒரு கோழி ஆகியவை இறந்து கிடந்தன. இந்த வீட்டில் நான் குடும்பம் நடத்த முடியாதபடி செய்வினை ஏவல்கள் செய்யப்பட்டிருந்தது. இன்று வரை சுமார் 20 வருடங்கள் ஆகியும் என் பழைய வீடு மேல்மருவத்தூரில் பூட்டியபடியே கிடந்தது. ஒரு முறை என் குடும்பத்துடன் மாசி மகத்திற்கு மகாபலிபுரம் திருவிழாவிற்கு சென்றிருந்தேன். என் 3 வயது சிறிய மகளை பிடித்து கொண்டு கடலில் குளிக்கச் சென்றேன். பெரிய அலை ஒன்று வந்து அடித்து என்னையும் என் குழந்தையையும் பிரித்து விட்டது. அம்மா, தாயே என்று அலறியபடி எப்படியோ சமாளித்து என் குழந்தையை இறுகப் பற்றி இழுத்து விட்டேன். குழந்தையின் காலில் இருந்த கொலுசு மட்டும் கடல் அலை பறித்து கொண்டது. அது மட்டுமா, பல பொருட்கள் காணாமற் போயின. பல இன்னல்கள் ஏற்பட்டன. அம்பாளை அருள்வாக்கில் இது குறித்து கேட்டேன். எங்கே சென்றாலும் ஆலயத்தையோ படத்தையோ வணங்கிவிட்டு செல். அப்படி சென்றிருந்தால் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஊருக்கு போகும் சந்தோஷத்தில் மறந்தாய். இன்னல்கள் ஏற்பட்டன. அந்த நேரத்தில் அம்மா, தாயே என்று கூக்குரலிட்டாய். ஓடி வந்து அரவணைத்தேன். ஏற்கனவே ஒரு குழந்தையை பறிகொடுத்துவிட்டு என் மீது பழி போட்டு வேதனைப்பட்டாய். எனவே வந்து காப்பாற்றினேன். காணாமற் போன பொருட்கள் எதுவும் திரும்பாது என்று கூறினார். எந்த ஒரு விஷயமானாலும் அம்பாள் உத்தரவில்லாமல் செய்வதில்லை. அடிக்கடி அம்பாள் உத்தரவு கோருவேன். ஆலயத்தை பல முறை சுற்றி, அம்மா, தாயே, என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர வேண்டும். என் மகன் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தேன். கிடைக்கவில்லை. எனக்கு அம்பாள் மேல் ஆத்திரமும் வெறுப்பும் வந்துவிட்டது. ஒரு நாள் ஆலயத்தின் எதிரில் நின்று கொண்டு, மோசக்காரி, நாசக்காரி, உனக்கு கண் இருக்கிறதா? கும்பிடுகிறவர்களைத்தான் நீ கஷ்டப்படுத்துவாய். தூற்றுபவர்களுக்கு மட்டும் அருள் கொடுப்பாய். சோதனைக்காரி, இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், பார்த்து கொண்டு வேடிக்கை காட்டுகிறாய் என்று உரிமையோடு திட்டிவிட்டு அழுதுவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். இரவு மனைவி மக்களோடு பேசிக்கொண்டிருந்தேன். என் 8 வயது மகன், அம்மா, தலை வலிக்கிறது என்றான். சிறிது தைலம் தடவிவிட்டு பார்த்தால் கடும் சுரம். பிறகு சிறிது நேரத்தில் குழந்தையின் தலை முதல் கால் வரை அம்மை போட்டுவிட்டது. இத்தனைக்கும் சுற்று வட்டாரங்களில் எவருக்கும் அம்மை கிடையாது. உடனே அம்மாவுக்கு வேண்டிக் கொண்டு குழந்தையை தனியாக படுக்க வைத்துவிட்டு என் மனைவியிடம் காலையில் ஆலயத்தில் அம்பாளை திட்டிவிட்டேன் என்று கூறினேன். நேரம் காலம் வந்தால் அம்மா தானாக கொடுப்பாள், பொறுத்துத்தான் செய்வாள். நீங்கள் திட்டினதால் தான் குழந்தைக்கு இப்போது அம்மை ஏற்பட்டது. குழந்தைக்கு சரியான தூக்கமும் இல்லை என்று என் மனைவி என்னை திட்டினாள். அன்றிரவு கனவில் அம்மா வந்தாள். ஒரு கிழவி போல மஞ்சள் சேலை உடுத்தி வந்தாள். ஏண்டா, உனக்கு புத்தி இல்லை? அவசர புத்தி. என்னை இன்று உரிமையோடு திட்டினாய். எனக்கு மிகவும் சந்தோஷம். நீ கேட்டவைகளை கொடுக்க வழிவகை செய்கிறேன். கவலைப்படாதே. உன் இல்லத்தில் அம்மையாக வந்துள்ளேன். உடனே திரும்பி விடுவேன் என கூறி மறைந்தாள். இது நான் கண்கூடாக கண்ட உண்மை. ஓர் ஆடிப்பூர திருவிழாவின் போது அடிகளார் அவர்கள் ஊர்வலம் வந்தபோது பின்னால் நாகம் ஒன்றும் வலம் வந்தது. அந்த கண்கொள்ளா காட்சியையும் கண்டு களித்திருக்கிறோம்.
அம்பாளின் சித்து விளையாட்டில் எவ்வளவோ உள்ளன. குருபிரான் கருணை கூர்ந்து கடைக்கண் பார்வைப்பட்டால் இன்னும் பலவற்றை அவர் கமல பாதங்களில் சமர்ப்பிப்பேன். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.